பேக் டு தியா ஃபிஷ் நியூஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது, இந்த ஆரிக்கு வந்து நம்ம எப்படி அளவு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி எடுக்கிறது, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்ன்றது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் நிறைய பேர் அதை பார்க்கல. அதுவுமே நான் திரும்பவும் அகெயின் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து சேனல் வந்து நான் ஷார்ட்ஸில் நிறைய காப்பிரைட் இஷ்யூ வந்ததுனால நான் டோட்டலாக ஒரு 100 கிட்ட டெலீட் ஆனதுனால என்னுடைய சேனல் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் வியூஸ் போகிறது டக்குன்னு குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி தெரியாது, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக அதை போய் கவனிக்கவே இல்லை. எனக்கு இருந்த கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் இதில் நான் வந்து கொஞ்சம் கவனிக்கலை. அண்ட் அகெயின் நான் போய் பார்த்தப்போ நிறைய காப்பிரைட்ஸும், பட் அது வந்து உங்களுக்கு சேனலுக்கு அஃபெக்ட் ஆகாதுன்னு போட்டிருந்தது. பட் இருந்தாலும் ஷார்ட்ஸு தானே, அதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, நான் டோட்டலாக எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இது இன்ஃபர்மேஷன் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஷார்ட்ஸ்லேயும் காப்பிரைட், அப்புறம் நோட்டீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்திருக்கும். அது என்ன ஆச்சுன்னா, நான் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றாங்க. பட் வந்து நான் என்ன பண்ணேன், இது ஷார்ட்ஸு தானே, அதில் என்ன நம்மளுக்கு வியூஸ், ஆனால் எல்லாமே வந்து 1000 அபோவ் அந்த மாதிரி போன வியூஸ் தான். பட் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா, வியூஸ் போகிறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. வியூஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு லாங் வீடியோஸ்லேயும் வியூஸ் அந்தளவுக்கு போகல, ஷார்ட்ஸ்லேயும் போகல. ஸோ அந்த சமயத்தில் நான் அந்த ட்ரேசிங் போட்டதுனால எனக்கு அந்தளவுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி புஷ் பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், நேற்றுலேருந்து தான் கொஞ்சம் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. சப்ஸ்கிரைபருமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா, பர் டேவே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி போகும். அண்ட் லாங் வீடியோஸுமே 1000 அப்படி போயிட்டு இருந்தது. ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 1000. ஆக்சுவலாக டோட்டல் வியூஸில் எனக்கு 15,000 11,000 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் சடனாக இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்ததுனால எனக்குமே ஷாக்காக இருந்தது. ஸோ இப்படியும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகும் ஒரு வாட்டி, மானிட்டைசேஷன் ஆகாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் இதுவாகும். பட் இந்த சின்ன ஷார்ட்ஸில் என்ன வந்துட போகுது, இது இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னு. ஆனால் நான் போயிட்டு அப்புறமா சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க, அப்படின்னா அன்லிஸ்டட்னு இருக்கும், அதில் வச்சுடுங்க. காப்பிரைட் இஷ்யூ எதனா வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாட் ஜிபிடிக்கிட்டையும் நாங்கள் வந்து கொஷின் பண்ணி கேட்கலாம், அதுவுமே எனக்கு இன்ஃபர்மேஷன் அப்படி தான் கொடுத்துருந்தது. உங்களுக்குமே நான் என்ன சொல்லேன்னா, உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்தால் சாட் ஜிபிடிக்கிட்ட தமிழ்லையுமே நீங்கள் கொஷின் பண்ணி கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்லா கிளியராக ஆன்சர் கொடுக்கும். அண்ட் வந்து இங்கிலீஷ்லேயும் கேட்டுக்கலாம், வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலன்னா. அது நான் நேற்று உங்களுக்கு என்னுடைய ட்ரேசிங் மெத்தடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதில் சாட் ஜிபிடியில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வித் ட்ரேசிங் மெத்தட் கூட நான் வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடியில் வாய்ஸ் மெசேஜாகவும் நீங்கள் கொடுக்கலாம், தமிழ்லையும் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என் நடுவில் என்னுடைய வீடியோஸ் ட்ராப் ஆனதுக்கு இதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக போது, அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸில் அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா நீங்கள் அன்லிஸ்டடில் வச்சுருங்க, அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் போட்டுருங்க. டோட்டலாக டெலீட் பண்ணாதீங்க. மேபி 1 or 2 வீடியோஸ் வேணால் டெலீட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் வராது. நான் என்ன பண்ணேன், ஒரு டோட்டலாக ஒரு 100 கிட்ட டெலீட் பண்ணதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்குமே வச்சுக்கலாம், பேக் நெக்லேயும் நீங்கள் இந்த ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு சிம்பிள் தான். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ட்ரேசிங் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒன்று பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பீகாக் டிசைன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக் ட்ரேசிங் டிசைன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பேக் நெக்கு ஏற்ற மாதிரி வரும். ஃப்ரண்ட் நெக் ட்ரேசிங் டிசைன், பீகாக் டிசைன், இல்லை ஒரு கொடி டிசைன், இந்த மாதிரி நீங்கள் தமிழில் கொடுத்தீங்கனாலும் வரும். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோமோ, அதாவது நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதாவது ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக இப்படி வச்சு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்துக்கலாம். மொபைலை வந்து கீழே வச்சுட்டு அந்த டிசைனை எடுத்துகிட்ட பிறகு மொபைலை கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டார்ச் அந்த வெளிச்சத்தில் வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அழகாக ட்ரேசிங் எடுத்துடலாம். நீங்கள் என் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு சின்ன இதில் 3D ஒர்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். பாருங்கள்,
இப்போ இதில் நீங்கள் சிம்பிளாக 3D ஒர்க் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். பீகாக்குக்கு எப்பயுமே 3D ஒர்க்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இப்படி வச்சுட்டு இப்போ சின்னதாக நான் பீகாக் டிசைன் கொடுத்துருக்கறதுனால இப்படி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸு, நான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜரி த்ரெட்டில் ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருங்க. ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பீட் ஒர்க் மாதிரி கொடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேபி உங்களுக்கு ஸ்டோன் சின்னதாக கிடச்சிதுன்னா ஸ்டோன் அங்கங்கே ஸ்டிக் பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் வந்து இங்கே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சில்க் த்ரெட்டை வந்து கலராக நல்லா அழகாக கொடுக்க பாருங்கள். அண்ட் சைடில் இன்னமும் அந்த எப்பயுமே முடித்த பிறகு வந்து சில்க் த்ரெட்டில் தெரியாத மாதிரி ஒரு நல்ல கலராக எடுத்துகிட்டு சில்க் த்ரெட்டில் ஒரு லேயர் இங்கேருந்து ஃபுல்லாகவே சிம்பிளாக தெரியாத மாதிரி கொடுக்கணும். எப்பவுமே சில்க் த்ரெட் நான் சொல்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு லேயர் மட்டும் இந்த அவுட்லைன் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அதாவது சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணல ப்ளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணுற டிப்ஸ் இதெல்லாமே. ஸோ நான் இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு டைம் கிடச்சதுனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இங்கேயுமே வந்து நீங்கள் இன்னும் டிசைன்ஸ் கொஞ்சம் அழகாக கொடுத்துட்டு இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த பீகாக்கை வந்து நல்லா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து ஒருத்தர் நம்ம பேக் டிசைனை பார்க்குறாங்கன்னா கூட அவங்களுக்கு அழகாக தெரியும். அந்த பீகாக்குமே நல்லா லுக்காக கொடுக்கும். அப்போ வந்து அவங்க இன்னமும் வந்து உங்ககிட்ட வந்து இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு போட்ட டிசைன் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுங்க. ஏன்னா க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ பேஷண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்க. எந்த ஸ்டிச்சஸுமே இங்கே ஓரளவுக்கு சரியாக வரலையா, ஒரு குட்டி டிசைன் சரியாக வரலையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பேஷன்ஸ் இருக்கணும் அதுக்கு. ஏன்னா வந்துடுச்சு, நம்ம போட்டோம், இதை முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம், டைம் இல்லை அப்படி பண்ணிங்கன்னா அந்த சின்ன ஒரு தப்பு வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக காட்டும், அந்த டிசைன்ஸையே ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், க்ரியேட்டிவிட்டி. ஸோ இது 3 நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான், பேஷன்ஸ் அண்ட் வந்து க்ரியேட்டிவிட்டி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஒரு இதில் இருந்து இன்னொன்று சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளது லைவுமே போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஒன்லி 1 hour அவைலபிள். இது மார்னிங் வந்து ஒரு 1 to 2 o'clock அண்ட் நைட்டு வந்து ஒரு 7 to 8 o'clock 1 hour மட்டும்தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அண்ட் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் நிறைய பேர் கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு. அண்ட் வந்து குட்டியாக லைக் போடுங்க பிடிச்சிருந்தா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல். பாய்.